ஹலோ 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 ஒத்த வெளியே போடா பூலு இருக்கு ஹாய் கைஸ், வெல்கம். இன்னைக்கு என்ன தலைப்புன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கிற இந்த கலரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இன்ட்ரோவர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் 5 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்தந்த வீடியோலையும் ஒரு தலைப்பு பேசியிருப்பேன். என்னென்னா அதை பஸ் ட்ராவலை பற்றி என்னென்ன அனுபவிச்சிருக்கேன், வேதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோவர்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரோவர்ட்னா யாரை பற்றி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். என்னை பற்றி தான். இன்ட்ரோவர்ட்னா அது பேசிட்டு தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கி அவனுக்குள்ளேயே ஒரு டைம் லைனை போட்டு அதில் அவன் எப்படிலாம் இருக்க ஆசைப்பட்றானோ இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஒரு தனிமையிலே இருக்கிறது தான் இன்ட்ரோவர்ட் விரும்புவாங்க. யார் கூடயும் பேசாமல் அதிகமாக அவன் வெளியே பேசிக்க மாட்டான். மற்றவங்க கூட இப்படி பேசவே யோசிக்கிற ஒரு நபர் தன்னோட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிச்சிருப்பான். நான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்து என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை சொல்கிறேன். எப்படின்னா, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு நானே தெரியல, ஆனால் நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, கதை கேட்க ரெடியாடா. என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது. இப்போ நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும், வெளியே இடத்துக்கு போகணும். அப்படி போகும்போது அந்த பஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகும்னா ஒரு 15லேருந்து 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 ரூபா எடுத்துன்னு போயிட்டு நம்ம கண்டக்டர்கிட்ட கொடுக்குறோம், இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 20 ரூபா தான் கொடுக்கணும். 100 ரூபா கொடுக்கணும்னா எங்கே நம்மளை அடிக்க வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுவேன், போயிட்டு ஒரு கடைக்கு போவேன். அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கடைக்கு பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போவேன். கடைக்கு போயிட்டு அந்த பொருள் எனக்கு தேவைப்படாது, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 20 ரூபா மட்டும் மீந்து இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். 80 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 20 ரூபா கையில் இட்டுன்னு பஸ் பார்க்கு போட்டுன்னு போவேன். இந்தமாரிலாம் நான் நடந்திருக்குமா. இன்னொரு சம்பவம் எனக்கு என்னோடய லைஃப்பில் நடந்தது. என்னென்னா, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இறங்கி நிற்கிறேன், பஸ்ஸை விட்டு இறங்கி நிற்கிறேன். அப்போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், ஒரு அக்கா கூப்பிட்றாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த மாலையெல்லாம் விற்றுட்டு வருவாங்கள்ல, இந்த பாசிமணி மாலை, அதுக்கப்புறம் அந்த படிக மாலை எல்லாம் விற்றுட்டு வருவாங்கள்ல, அந்த அக்கா பின்னாடி நின்றுருந்தாங்க. தம்பி இந்த மணி வாங்கிக்கிங்கப்பா, இந்த மணி தெய்வசக்தி நிறைஞ்சதுப்பா இந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூளை செலவை செய்கிறாங்கன்னு செஞ்சிட்டாங்க. இப்போ நான் வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போராடி பார்க்குறேன். அக்கா பஸ் பார்க்கு சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவங்க கேட்குற மாதிரி இல்லை. டப்புன்னு மாலை எடுத்து கழுத்தில் மாட்டி விட்டவுடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் அந்த மாலையை நான் அப்படி கழட்ட போகிறேன். வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இது கைட்டுனா பெரிய துர்சம்பவம் நடந்துரும்பா, அதான் இது கைட்டக்கூடாது, இது தெய்வ சக்தி நிறைஞ்சது, நீ கைட்டு எதனா ஒன்று ஆகிடு போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. எனக்கு வேறு வயிற்றில் புளிய கரைக்குது. சரி, மாலை போட்டாங்களே என்ன பண்ணுறது, இப்போ கைட்டுனா எதனா ஆகிடுமென்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வேறு பீதி கிளம்பிடுச்சு. சரி, நம்ம அந்த அக்கா கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டால் மொத்த அமௌண்ட் நான் பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பாக்கெட்டில் கை விட்டு இப்படி எடுத்தால் மொத்த அமௌண்ட், அதாவது 230 ரூபாவும் கையில் வந்துடுச்சு. ரொம்ப நன்றி, இப்போ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கையிலேருந்து பிடிங்கின்னு போயிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு என்னென்னா, சுத்தமாக பஸ்ஸுக்கு காசு இல்லை. திருவண்ணாமலைக்கு போயிட்டு பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகணும். அதுக்கு டிக்கெட் 30 ரூபா. காசு இல்லை என்கிட்ட. அடுத்தது இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு சுத்தமாக காசு இல்லை. அந்த அக்கா விரட்டி போகிறேன் நான். அந்த அக்கா செம வேகம் நடக்கிறாங்க. அந்த அக்கா நடந்து போகிறாங்க, நான் ஓடி போகிறேன். இந்த வேகத்தில் நடக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, அக்கா பஸ்ஸுக்கு சுத்தமாக காசு இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சுறேன் பயங்கரமாக. அது என் காசை பிடிங்கி நீ என்னையும் கெஞ்சி விட்டுருச்சு அந்த அக்கா. அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படியே பாக்கெட் டிக்கெட்லாம் எப்படி எடுத்து காமிக்கிறேன். சுத்தமாக என்கிட்ட காசு இல்லைக்கா, சுத்தமாக கொடுக்கா, நீ கொடுத்தா தான்க்கா போகணும் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் தான் சரிப்பா இந்த வச்சுக்க 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அந்த அக்கா மட்டும் எடுத்து காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக காலைல வந்துருப்பேன். இது மாதிரி பல துன்பங்களுக்கு இன்ட்ரோவர்ட்ஸ் ஆளாவாங்க. நன்மைகளை விட அவங்களுக்கு தீமைகள் அதிகமாக இருக்கும். நன்மைகள் இருக்கும், அது யாருக்கு இருக்குன்னா, இன்ட்ரோவர்ட்டால் அடுத்தவங்களுக்கு தான் நன்மை அதிகமாக போய் சேரும். எப்படின்னா, இப்போ அந்த கண்ட்ரக்டரு
பஸ்ஸில் ஏறி நம்ம டிக்கெட்டு எடுத்துகிட்டு மீதி சில்லறையை கொடுக்காம அவங்க அப்படியே நேக்க அமுக்கிட்டு போயிடுவாங்க. அதை நம்ம கேட்க முடியாது. அப்படி வந்து அவங்களுக்கு நன்மையாக போகும். அதுக்கப்புறம் ரேப்பிடோலாம் வந்து இன்ட்ரோவர்ட்டுக்கு வந்து நிறைய வரப்பிரசாதம் மாதிரி. எப்படின்னா நான் இருப்பேன், ரொம்ப கூட்டமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டில். நான் வந்து என்னடா இது அங்கே அந்த அந்த ஸ்டாப்புக்கும் நான் போக வேண்டிய இடத்துக்கும் வந்து பஸ்ஸில் ஒரு 10 ரூபான்னு வச்சுங்களேன். ரேப்பிடோவில் வந்து ஒரு 50 ரூபா இருக்கும். 50 ரூபா புக் பண்ணி நான் அழகாக போயிடுவேன். 50 ரூபா ரேப்பிடோ புக் பண்ணி போயிடுவேன். இது மாதிரி ரேப்பிடோவில் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சொர்க்கம் மாதிரி பார்க்குறேன் நான். அடுத்து எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்கிறத தாண்டி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது என்னென்னு வச்சுக்கிங்களேன், பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது ஃபுல் வால்யூமில் வச்சு ஒருத்தன் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பான். அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, இவங்க தான் எக்ஸ்ட்ரோவர்ட் போல். எப்படி அவ்வளோ கூட்டம் வராங்க அந்த பஸ்ஸில். அவங்க வந்து ஃபுல் வால்யூமில் வச்சு கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க. வால்யூம் மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே டூம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஜிக்குன்னு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னு கத்தம். அதை சுற்றிக்கிறவங்களாம் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஷைனஸ் வராது. அதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஃப்ரெண்டோடு சேர்ந்து வீடியோ பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து தனியாக நின்று பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. கேமரா ஃபியர்னு போகலைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகலை. இது வந்து என்னை மாற்றிக்க வேண்டிய ஒன்று. சரி, இதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட்லாம் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ஃபன்னியான அவுட்ரோ உருவாக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இதை ரொம்ப நாள் ஆசை எனக்கு க்ரியேட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரீக்ரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சரி ரீக்ரியேட் பண்ணுறேன். உண்மையாவே அவங்க லூசு புண்டை தான் போல. நிறுத்துறா புண்டை. ஆமாண்டா வாத்தா.